கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். இந்த படத்தை வந்து வெங்கி அட்லூரின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சூர்யா, ராதிகா, மமிதா பைஜுன்னு நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒர்த்து இல்லையா, எப்படி இருக்குன்னு ரொம்ப ஜென்யூனாக ரிவ்யூ பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணவுடனே இந்த படம் வந்து ஒலிம்பிக்கில் வந்து அவர் வந்து ஒரு ஒலிம்பிக்கில் குவாலிஃபை ஆகி ஷூட்டிங், அதாவது அந்த கேம் வந்து விளையாடுறாரு. அந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர்லேருந்து அவர் கன்னை வந்து அந்த கண்ட்ரியில் வந்து யாரோ ஒரு மர்ம நபர்கள் வந்து ஒரு கன்னை வந்து உடச்சிடுறாங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ணிடுறாங்க. திருப்பி வந்து அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. புது கன் வரணும்னா 2 hours ஆகினாங்க. சரி ஓகே டக்குன்னு அந்த அசம்பிள் பண்ணிடுறேன், அந்த கன்னை அசம்பிள் பண்ணிவிட்டு இவ்வளோ சீன்லாம் ஆனால் நானே அசம்பிள் பண்ணிடுறேன்னு சொல்லி போய் ஒலிம்பிக்கில் மெடல் வச்சுட்டு சென்னைக்கு வந்துடுறாரு. ஓகே, ஸ்போர்ட்ஸ் மேனாக காட்டுறாங்க, ஒரு ஷூட்டராக இருக்கார், ஒரு பிஸ்டல் ஷூட்டராக இருக்கார், ஸ்போர்ட்ஸ் பயோகிராஃபி போல இருக்குது. அங்கே தான் டேரக்டர் வெங்கி அட்லூரி நிற்கிறாரு போல இருக்கிற அப்படின்னு பார்த்தா அதோட அந்த சீன் கட்டு. அவர் எதுக்கு ஸ்போர்ட்ஸ் மேனாக காமிச்சாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் காட்டுறாங்க. அப்போ தான் டேரக்டர் வெங்கி அட்லூரி ஏன் பாபு இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஃபுல்லாக வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக அந்த மாதிரி போயிட்டுருக்காரு. வீட்டில் அம்மா ராதிகா, அவர் அப்பா இறந்துடுறாரு. அவருக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருக்காங்க. இவருக்கு 42 வயசு ஆகுது சூர்யாவுக்கு. கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காரு. ராதிகா வந்து என் பையன் கடைசி வரைக்கும் தனியாகவே இருந்துருவார், இவருக்கு வந்து ஒரு துணை வேணாமா அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. சூர்யா வந்து கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லை. அப்புறம் ஒரு குழந்தை, அவர் மூலயமா ஒரு வாரிசு வேணும், குழந்தை வேணும்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ்டு ஃபர்டிலிட்டி சென்டரில் மூலயமா ஒரு டோனரை பிடிச்சி இவர் வந்து குழந்தை வந்து பெற்று கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்த பிறகு அம்மா இல்லாமல் ஒரு இந்த மாதிரி குழந்தை கொண்டு வந்து ராதிகா அதை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணல. அப்புறம் அந்த குழந்தைய பார்த்தோன்னே மனசு இறங்கி அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால ஒரு சர்ஜரி பண்ணி ஆகணும். இந்த டோனர் யாரோ அவங்களோட மதர் வந்தால் தான் வந்து அந்த குழந்தைக்கு ஈஸியாக சர்ஜரி பண்ண முடியும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. டோனர் யாருன்னு தேடி திரும்பி வந்து அந்த கண்ட்ரிக்கு போகிறாரு சூர்யா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மமிதா பைஜு அவங்க தான் வந்து அவங்கள பிடிச்சி கடைசியில் கொண்டு வந்து சென்னையில் கொண்டு வந்து அந்த குழந்தைக்கான விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணாங்களா. கடைசியில் சூர்யா என்ன கல்யாணம் பண்ணாரா, மமிதா பைஜுவோட சேர்ந்தாரா அப்படின்ற மாதிரி தான். பெரிய கதைலாம் இல்லை, சும்மா இது ஒரு படம். இந்த படம் வந்து லக்கி பாஸ்கர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி படம் வந்து எப்படி இந்த மாதிரி டேரக்டர் எடுத்தாருன்னு தெரில. இப்போ நான் சொன்னதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கேன், இவருதான கதைன்ற மாதிரி. இந்த மாதிரி தான் கதை கடை இப்படியே தான் போகும். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. கடைசியாக மமிதா பைஜும் சூர்யாவும் சேர்ந்தாங்களா, அந்த என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். டேரக்டர் அப்படியே வந்து ஸ்க்ரீன் பிளேவை நகர்த்திட்டே இருப்பார். சரி நவுத்து அப்படியே வந்து டைலாக்லாம் வந்து உள்ள நடுவில் போயிட்டே இருக்கும். சேம் அந்த வாரிசு படத்துலலாம் எப்படி காமிச்சாலும் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பெரிய வீடு, பெரிய பெரிய பங்களா, பெரிய காரு அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்ஸ்லேயே வந்து படம் இது பண்ணிகிட்டே போவார். கடைசியில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டேரக்டர் என்ன வரும், ராதிகாவை போட்டல்லான்னு சொல்லி ராதிகாவை வந்து போட்டல்றார் டேரக்டர். திடீர்னு வந்து செத்துருவாங்க. செத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியில் இவர் திரும்ப மமிதா பைஜியோட சேர்றாரா இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா வயசு டிஃப்ரென்ஸ், மமிதா பைஜி 20 வயசுனா இவர் வந்து 42 வயசு. அதனால அப்படின்னு திரும்ப நடுவில் டைலாக் எழுப்போம்னா அப்படியே டைலாக் மூலியமாக போயிட்டே இருக்கும். அப்புறம் செகண்ட் ஒய்ஃபுக்கு அவங்க பொண்ணு கல்யாணம் வச்சுருப்பாங்க. திரும்ப அப்படியே ஊட்டிக்கு போவார். படம் இப்படியே போச்சுன்னா சூர்யாவுக்கு மார்க்கெட் இருக்குது, அவர் மாசான ஹீரோ வச்ச பாட்டு வைக்கணும்னு சொல்லி சரி ஒரு 2-3 பாட்டு தூக்கி உள்ள சொல்லுது. அங்கங்கே ஸ்க்ரீன் டைம் போது 2-3 பாட்டை சரி. அப்போ என் ஆடியன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஆகி கழுவி ஊற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 பாட்டை உள்ள சொல்லுவாங்க. சரி, சினிமா பயங்கரமான நம்மளுக்கு வெறித்தனமான ரசிகர் சுல்லான்கள்லாம் இருக்கிறாங்களே, அப்படியே மண்டையெல்லாம் பிச்சு பகல என்ன சூர்யா வச்சு இப்படி படம் தானே அப்படின்னு சொல்லி 2 ஃபைட்டை தூக்கி உள்ள சொருவு அப்படின்னு சொல்லி சும்மா அப்படியே போகிற பக்கத்தில் 2 ஃபைட்டு வரா மாதிரி வரும். சரி, அதுவும் வந்து படத்தில் அதுவும் அந்த ஃபைட்டும் வந்து படத்தில் வந்து சிங்க் ஆகலை அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஆல்ரெடி வந்து கங்குவா அப்படி இப்படின்னு 2-3 படம் ஆட்டி சரி இது என்ன ஆகும்னு பார்த்தா இதுவும் அதே மாதிரி தான் போகுது. பாவம் இந்த திருன்னுலாம் இருப்பானுங்க. சூர்யா படம்னாலே அப்படியே வெறித்தனமாக சட்டையெல்லாம் கீச்சுன்னு அப்படியே முறுக்கேற்றின்னு உட்காந்து பார்ப்பானு. அவனெல்லாம் போய் பார்த்தாங்கன்னா அவள் தான் பால் டாயில் குச்சிருவாங்க வீட்டுக்கு போய் இந்த படத்தை பார்த்து. அதனால் அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கெலாம் நீங்கள் எதிர்பார்த்து போகாதீங்க. நீங்கள் பெரிய பயங்கரமாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஆக்ஷன் பிளாக்லாம் தெருக்கி விட்டா சும்மா அப்படியே ஒரு போனீங்கன்னா கொஞ்சம் தலையில் அடிச்சுப்பீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து மூஞ்சில் அடிச்சுப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கொஞ்சம் வந்து எழுந்து போகலாமான்னு ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. படம் முடியுதுக்கு முன்னாடி வேறு வழி இல்லாமல் படத்தை பார்த்துட்டு வரீங்க, அவ்வளோதான். ரொம்ப எதிர்பார்த்துலாம் போகாதீங்க. ஒரு ஃபேமிலி ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படம். படத்தில் ஸ்டோரியும் கிடையாது. ஆனால் வந்து ஸ்க்ரீன் பிளே எதை நோக்கி போகுதுன்றும் தெரியாது. குத்து மதிப்பாக ஒரு ராவாக போவோம் படம். இதில் நீங்களே உட்காந்து பாட்டும் வரும், அப்படியே 2 ஃபைட்டும் வரும்.
ஒரு படம், அவ்வளோதான். இப்போ சும்மா பேருக்குன்னு பார்க்கலாம். தயவுசெய்து பார்க்க விருப்பம் இல்லை, ஜாயிண்ட் ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்றவங்க தயவுசெய்து போயிடாதீங்க. வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நாள், இன்னும் 2 வாரத்தில் ஓடிடிலே வந்துடும். அது பதில் வேற படம் ஸ்பைடர் மேனு, வேற அந்த மாதிரி ஏதாவது படம் வந்ததுன்னா போய் பாருங்க. இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.5 out of 5. மறக்காம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.